ஹலோ டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட் வேலையில் உள்ள ஃபிசிக்ஸில் இருக்கிற சாப்டர் 5 சாப்டரில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எல்லா லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷின் என்னன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் நம்ம பேஜஸை பரட்டும் போது மட்டும் நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மற்றபடி நாங்கள் குறிக்கும்போது ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே ஓல்டு புக்கில் குறிக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே அவங்க குறித்து வச்சுருக்காங்க நிறைய கொஷின் அவங்க ஸ்கூல் டெஸ்ட்டை இல்லை டியூஷன் டெஸ்ட் இதெல்லாம் குறித்து வச்சுருக்காங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ சொல்கிறேன், சொல்ல நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சர்க்கிள் பண்ணால் வெரி இம்பார்ட்டன்ட் கிடையாது. நார்மலான மாட்ரேட்டான கொஷின் தான் இந்த மிட் டேர்மில் இருக்கும். இதே நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா அது வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட், தேர்டு கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய வாட்டி கேட்டுருக்காங்க. ஃபோர்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட், ஃபிஃப்த்து கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட், சிக்ஸ்த்து கொஷின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா போன வாட்டி கொஷின் கேட்டுருக்காங்க. இப்போ 11th கொஷின் 12th கொஷின்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணிக்கணும். ரொம்ப நல்ல கொஷின், அதெல்லாம் முக்கியமான கொஷின். திருப்பி வாங்க கேட்குற கொஷின் அதெல்லாம். நீங்கள் அடுத்து 14th கொஷினை படிச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் 13th கொஷின் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீங்கள் பார்த்துக்கலாம். அது மிட் டேர்மில் கேட்பாங்க. இருந்தாலும் நீங்கள் 16 கொஷின் நீங்கள் தரவாக படிச்சுக்கணும். ஏன்னா 16 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். மறந்துடாதீங்க, அதை மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு 1 மார்க் கொஷின் இருக்குது. அது நீங்கள் நல்லா தரவு பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான 1 மார்க் கொஷின். அது நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க. ஏன்னா புக் இன்டீரியர் 1 மார்க்குன்ட்டு ஒரு வாட்டி இந்த கொஷினை தான் கேட்டிருந்தாங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் மறக்காமல் பாருங்கள். மிச்சப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கெப்பாசிட்டர், கொரோனா சார்ஜ், டிஸ்எலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்குங்க. ஆனால் ரொம்ப படிக்க வேணாம். ஏன்னா அது அதிகமாக கேட்டது கிடையாது. இருந்தாலும் இந்த மிட் டேர்ம் ஆஃப் இயர்லி குவார்ட்டர்லேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம 5 மார்க் பார்க்க போகிறோம். 5 மார்க் தான் இருக்கலே ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 5 மார்க் கொஷின்ஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட், செகண்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பப்ளிக் வரி வரும், நீங்கள் நம்பலாம். அப்படியேப்பட்ட கொஷின் இதெல்லாம். ஏன்னா ஃபஸ்ட் லெசன்லேருந்து கண்டிப்பாக கேட்டே ஆகணும். ஏன்னா பாஸ் ஆகணும் முடியாத பசங்களுக்காக அவங்களுக்காக கேட்டே ஆகணும்னு கேட்பாங்க. அது மாதிரி இந்த 4th கொஷினும் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். நீங்கள் நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். ஆன்சர் கீ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். இதே நீங்கள் இந்த 6th கொஷின் 7th கொஷின் இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி படிங்க. இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 6ம் 7ம் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா கடைசியாக காஸ் கொஷின் ஒன்று இருக்கும். காசியன் மெத்தட் ஒரு கொஷின் இருக்கும். அதுவும் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு காட்டுறாருங்க என்ன கொஷின் பேஜ் திருப்பி வரும். வருஷத்தில் வரும்போது அவங்களுக்கு தெளிஞ்சிடும். நீங்கள் பார்த்துக்குங்க. அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டட் கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்குவாங்க. நிறைய எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. போன டைமில் கூட கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தேன். கொஷின் பேப்பரில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். எனக்கு கேட்ட தெரில. ஆனால் அது ரிப்பீட்டாக கேட்குற கொஷின். அது நீங்கள் மறக்காமல் பார்த்துக்குங்க. ஏன்னா அது 17 கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்துக்குங்க. அது மாதிரி 18 இம்பார்ட்டன்ஸ். அடுத்து 22 வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் வேண்டிகிராஃப் ஜென்ரேட்டர். இது ஒரு தியரி பேஸ் கொஷின் தான். ஒன்றுமே இல்லை, நீங்கள் அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு ஒரு தியரி தான் கேட்பாங்க. அது ஈக்குவேஷன் இருக்காது. நீங்கள் தியரி மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சு நீங்கள் எழுதினா கூட உங்களுக்கு 4 மார்க் போட்டுருவாங்க. இல்லை நீங்கள் புக்கில் உள்ளது அப்படியே படித்து எழுதுனா உங்களுக்கு 5 மார்க் கம்பல்சரியாக போட்டுருவாங்க. நானாக இருந்தேன்னா நீங்கள் புரிஞ்சு எழுதினாலே 5 மார்க் போட்டுருவேன். இதை மாதிரி உள்ள கொஷினுக்கெலாம். அது மாதிரி இந்த ஒரு 2 மார்க்கில் கேட்டே இருப்பாங்க. கம்பல்சரியில் இது 2 மார்க்கில் கேட்பாங்க. அது மாதிரி முன்னாடி ஒரு கொஷின் இருக்குங்க. ஃபஸ்ட்டு கொஷின் 2 மார்க்ஸில் கேட்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இது கேட்டுகிட்டே இருந்தாங்க, அதனால் குறிக்கிறேன். மித்தபடி பார்த்தா இது போன டைம்லாம் புக் இன்டீரியர்லேருந்து தான் உங்களுக்கு கம்பல்சரி கொஷின் கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம செகண்ட் யூனிட் பார்ப்போம். செகண்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் செகண்ட் யூனிட் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஈஸியாக படிக்கலாம், புரிஞ்சிக்கலாம், படிக்கலாம். அந்த மாதிரியான லெசன் செகண்ட் யூனிட்டு. இப்போ நான் டைட்டில் இன்டெக்ஸ் பேஜில் குறிச்சிக்கிறேன். நான் என்னென்ன லெசன்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு இன்டெக்ஸ் பேஜில் குறிச்சிக்கிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செகண்ட் லெசன் போயாச்சு. வாங்க செகண்ட் லெசனுக்குள்ளே போயிட்டு நம்ம இதெல்லாம் நம்ம இப்போ இதில் இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் பேஜ் நான் பெரட்டுறது மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது 2x or 3x ஸ்பீடில் வச்சு பார்த்துட்டு அப்புறமா நான் இம்பார்ட்டன்ட் குறிக்க வரப்பு மட்டும் பார்த்துக்குங்க. கரெக்டாக நீங்கள் வந்துட்டேன். இப்போ நம்ம கொஷின் பேப்பருக்குள்ளே கொஷினுக்கு வந்தாச்சு. இதில் நம்ம என்னென்ன கொஷின் பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஷார்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின், செகண்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட் அண்ட் தேர்ட் கொஷின் இம்பார்ட்டன்ட். நீங்கள் நான் தேர்ட் கொஷின் வெரி இம்பார்ட்டன்ட்டில் கொடுத்துருக்கேன்னா அது பப்ளிக் எக்ஸாம் வரையும் வரும். இருந்தாலும் நீங்கள் அதை தரவாக படித்தே ஆகணும். அது மாதிரி ஹோம்ஸ் லா, இந்த லாஸ் இருக்குது பாருங்கள், 2 ஹோம்ஸ் லா இருக்குல்ல, மேக்னிஃபிகேஷன், அடுத்து மைக்ரோஸ்கோபிக் அண்டு
மேக்ரோஸ்கோபிக் ரெண்டுமே வந்து ரிப்பீட்டட் கொஷின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது ரெண்டுலேருந்து ஒன்று உங்களுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் இது ரெண்டுத்தையுமே கண்டிப்பாக பார்த்தாகணும். அது மாதிரி நீங்கள் 7th கொஷினையும் வெரி வெரி படித்தே ஆகணும். முக்கியமான கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். 8th கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 8th கொஷின் வந்து. ஏன்னா இது வந்து நிறையா சார்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, மிட்டம் ஆஃப் கேட்க மாட்டாங்க, ஆனால் பப்ளிக்கில் வந்து நிற்கும். நீங்கள் இப்போ யூஸ் பண்ண கூடாது. இந்த 11th கொஷின் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் வந்து நிறையா 1 மார்க்கில் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க, இந்த ஃபார்முலா வச்சு இது பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. கம்பல்சரி சம்முலையும் இது மாதிரி ஒரு கொஷின் வந்து வந்திருந்தது. அதனால தான் நான் இந்த கொஷினை வந்து உங்களுக்காக டிக் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே கொஞ்சம் கேமரா கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன். கேமரா அது மாதிரி இந்த ஸ்டேட் ஆஃப் ரிச்சஸ் ரூல்ஸ், வோல்ட் ரூல், கரண்ட் ரூல் ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் பார்க்கலாம், ரெண்டுமே கேட்டிருப்பாங்க. அது மாதிரி ஜூல்ஸ்லா, சீபேக் எஃபெக்ட், தாம்சன் எஃபெக்ட், பெல்டியர் எஃபெக்ட், இது எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். இன்க்ரீசஸ் அண்ட் டிக்ரீசஸ் இது மாதிரி நம்மளுக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆனால் இது டிக்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து இது வந்து இருக்கும். அதனால் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ்லாம் உங்களால் அட்டன் பண்ண முடியும். இப்போ நம்ம 5 மார்க்ஸ் பார்ப்போம். 5 மார்க்ஸில் வந்து நான் என்னென்ன இருங்க கொஞ்சம் கேமரா தெளிவாக வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு கொஷினும் செகண்ட் கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கில். ஏன்னா இப்போ கொஞ்சம் கேமரா வந்து ஆங்கிள் சரியில்லைனால கொண்டு வந்து கொடுக்க முடியல. 5th கொஷின் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா அது வந்து கேட்பாங்க. இருந்தாலும் இப்போ ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். அடுத்து வந்து என்ன பாருங்கள், எக்ஸ்பிளைன் தி டயமீட்டர் ஆஃப் 2 வின்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்கு பாருங்க. ஐயோப்பா, அது நான் எங்கே இந்த புக்கு வந்ததுலேருந்து இம்பார்ட்டன்ட் எல்லா ஸ்கூல்லையும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரும் பார்க்க மாதிரில ரொம்ப ஈஸியானது தான். அந்த டைக்ராம் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டா உங்களுக்கு வந்து அடுத்தது உள்ளே இருக்க தியரி கூட வேணாம். அந்த டைக்ராம், அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். 5 மார்க் ஈஸியாக வாங்கிடலாம். அப்படியேப்பட்ட லெசனு இப்போ நான் ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் பேஜில் குறித்து வந்துடுறேன். தையல் லெசன் முடிச்சிட்டோன்னே அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் தான் பார்க்க போகிறோம். இண்டெக்ஸில் வந்து நான் ஏன் குறிக்கிறேன்னா, அப்போ தான் எனக்கு தெரியும் நான் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் பசங்களுக்கு என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். இப்போ நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து அதுக்கு ஆன்சர் கீ அப்லோட் பண்ணணும். அதனால் எனக்கு தெரியும். சரி வாங்க நம்ம இப்போ தேர்ட் லெசனுக்குள்ளே போகலாம். தேர்ட் லெசன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் தான். ஏன்னா ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட் லெசனையும் தேர்ட் லெசனையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேஜஸ் திருப்பிகிட்டு இருக்கேன். என்னால் அந்தளவுக்கு வந்து நான் வந்து பெரிய எடிட்டர்லாம் கிடையாது. நார்மலாக ஓரளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்த வச்சு தான் நானும் இவ்வளோ வந்திருக்கேன், இவ்வளோ கற்றுட்டேன். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க சார் நீங்கள் போடுங்கன்னு. அதனால தான் நம்ம யூடியூப்பில் வீடியோவும் போடுறோம். அது மாதிரி வாங்க நம்ம கொஷினுக்குள்ளே போகலாம். ஷார்ட் ஆன்சர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஃபஸ்ட் கொஷின், செகண்ட் கொஷின், தேர்ட் கொஷின் மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா நீங்கள் வந்து பாருங்கள், இதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக இப்போ வர மிட்டமில் கூட உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி கூட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். பயோட் சாஃப்ட்வேர்லாம் படிச்சுக்குங்க. ஏன்னா உங்கள் ஸ்கூலில் சொல்லுவாங்க பயோட் சாஃப்ட்வேரில் படிச்சுக்குங்கன்னு நாங்களும் சொல்கிறோம். பயோட் சாஃப்ட்வேர் படிச்சுக்குங்க, ஆம்பியர் சர்க்யூட்டில் படிச்சுக்குங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். இதெல்லாம் வெரி வெரி நீங்கள் கண்ணை முட்டு போகலாம். இதெல்லாம் படிச்சிருந்தீங்களால ஆஹா படிச்சிருக்கோம் எப்படின்னா நீங்கள் கண்ணை முட்டு காலைல உங்களை எழுப்பி விட்டால் கூட நீங்கள் வந்து சொல்கிற அளவுக்கு நல்லா தெளிவாக படிச்சுக்குங்க. இந்த டிஃபைன் ஆம்பியர் மட்டும் ஒரு டைமில் வந்து 1 மார்க் இன்டீரியராக கேட்டிருந்தாங்க. இந்த ஆம்பியர் டிஃபைன் ஆம்பியர்னு இப்போ கிடையாது. ஆம்பியர்னு ஒரு டாபிக் இருக்கும். அதை நீங்கள் போய் படித்து பார்த்துட்டு அதுலேருந்து ஒரு உங்களுக்கு 1 மார்க் வந்திருக்கும். ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் படிச்சுக்குங்க. இதே அவங்கள வந்து இது மாதிரி எப்படின்னா புக் இன்டீரியராக ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் ரைட் ஹேண்ட் ரூல்னு கேட்டுப்பாங்க. அது வந்து புக் இன்டீரியர் கொஷின், அதையும் படிச்சுக்குங்க. இந்த 2 லாவையும் படிச்சுங்க, ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் அந்த ரைட் ஹேண்ட் ரூல்லையும். அப்போலேருந்து ஒரு கொஷின் உங்களால் அட்டன் பண்ண முடியும் ஈஸியாக. இப்போ நம்ம லாங் ஆன்சருக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் படித்தே ஆகணும், முக்கியமான கொஷின் அது. ஏன்னா ஃபஸ்ட் லெசன்லேயும் இதே மாதிரி ஒரு கொஷின் இருக்குது பாருங்கள். ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணலாம். தேர்ட் லெசனில் வந்து நான் ரொம்ப கம்மியான கொஷின் தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா தேர்ட் லெசனில் நிறையா கொடுத்தேன்னு வச்சிங்களேன், நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஏன்னா தேர்ட் லெசன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த நீடில் வச்சுட்டு மேக்னெட்டிக் வந்து கண்டுபிடிக்கிறது, திசையை கண்டுபிடிக்கிறது, இதே மாதிரி நிறையா கொஷின் இருக்கும். அதெல்லாம் வந்து நல்ல கொஷின் தான். நான் ஸ்கிப் பண்ண வேணும்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் பப்ளி எக்ஸாமுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டட் கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து மாடரேட்டாக படிச்சுக்கலாம். நீங்கள் வந்து 16 கொஷின் படிச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரொம்ப முக்கியமான கொஷின் 16 கொஷின் வேறு. ஏன்னா அது வந்து போன வாட்டி வந்து கேட்கல. ஆனால் அதுக்கு போன வாட்டி வந்து இந்த கொஷின் வந்து சாய்ஸில் இருந்தது. ஏன்னா அதுக்கு மேலே உள்ள கொஷின் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி ஃபஸ்ட் லெசனில் கேட்டோனோ, அடுத்து தேர்ட் லெசனில் இது மாதிரி கேட்க மாட்டோனோ. ஆனால் கேட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அது ஒரு கொஷின் நீங்கள் படிச்சுக்கங்க. ஏன்னா 4th லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். ஏன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் 4th லெசன் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா 4th லெசன் வந்து ஃபுல்லாகவே எலக்ட்ரிக்கல் தான். நம்ம இண்டெக்ஸில் வந்து குறிச்சிட்டு வந்துடுறோம். இண்டெக்ஸில் குறிச்சிட்டு வந்துட்டு அடுத்து போவோம். நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க இந்த வீடியோவெலாம். இந்த செகண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம குறிக்கிற செகண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்கூல்லேயும் வந்து சொல்கிற மாதிரி இங்கேயும் சொல்லிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு நம்ம இண்டெக்ஸ் பேஜில் வந்து குறிச்சியாச்சு. இப்போ நம்ம வந்து எத்தனை லெசன் 3 லெசன் முடிச்சுட்டு இப்போ 4 லெசன் போக போகிறோம். 4 லெசன் வந்து ரொம்ப ஈஸியான லெசன் தான். நீங்கள் 5ஆவது லெசன் மட்டும் தரவாக படிச்சுக்கணும். ஏன்னா நான் கடைசியாக அந்த 5ஆவது லெசன் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் ஏன் நான் இப்படி சொல்கிறேன்னு.
சரி வாங்க 4 லெசனுக்குள்ளே போயாச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் கேம் மாதிரி ஸ்கிப் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஜாலியாக உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா போர் அடிக்கும். 15 மினிட்ஸ் வீடுனா எல்லாருக்கும் போர் அடிக்க தான் செய்யும். சில பேர் பார்க்க மாட்டீங்க. இது யார் நீங்கள் பார்க்குறீங்களோ ஃபுல்லாக பார்த்து குறிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இதை படிச்சிட்டிங்கன்னா போதும் ஏன் அவ்வளோ படிக்கணும், புக்கு ஃபுல்லாக படிக்கணும், இது படித்தாலே போதும் உங்களுக்கு. ஏன்னா இதுலேயே எல்லாமே கேட்டுருவாங்களே, கேட்குற கொஸ்டின் தானே இப்போ நம்ம கொடுக்குறோமே, இதை தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்களே. ஸ்கூலில் சொல்லுவாங்க எல்லாத்தையும் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் வளர. நானும் சொல்லுவேன் எல்லாத்தையும் படித்தா ரொம்ப நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் இந்த புக் இன்டீரியர் மட்டும் படிச்சுக்கோங்க. முக்கியமான கொஸ்டின் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின், தேர்டு கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அது வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த ஃபோர்த்து கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட் ஹேண்ட் ரூல், லெஃப்ட் ஹேண்ட் ரூல்லாம் நீங்கள் எல்லாம் புதிதாக படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து எடி கரண்ட் இருக்கும் பாருங்க. எடி கரண்ட் வந்து புக் பேக்லேருந்து வந்திருக்காது, புக் இன்டீரியர்லேருந்து கேட்ட மாதிரியே ஒரு வாட்டி ஒரு கொஸ்டின் கேட்டதாங்க. அது வந்து புக் பேக் கொஸ்டின் எழுதிட்டாங்க. எல்லாருக்குமே மார்க் போயிடுச்சு. நீங்கள் தெளிவாக படிச்சுட்டு போங்க. கொஸ்டினை ஃபஸ்ட் நல்லா தெளிவாக படிங்க. ஏன்னா கொஸ்டினை பொறுத்து தான் இருக்குது. கொஸ்டின் இப்படி வரும், கொஞ்சம் சில சமயம் டிஃப்ரெண்ட் மாறி வரும். மியூச்சுவல் இன்டக்டர் வந்து இது வரையும் கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி கேட்கறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வாட்டி வந்து மியூச்சுவல் இன்டக்ஷன் வந்து இதில் கேட்டிருந்தாங்க. கொஷின் பேப்பர் ஆஃப் மிட்டர்மில் வந்து நாமக்கல் கொஷினில் கேட்டிருந்தாங்க. அதில் இருந்தது நம்மளுக்கு இப்போ அந்த கொஷின் வந்து வந்துருமோன்னு ஒரு பயத்தில் தான் கொடுத்துருக்கேன். இதில் வந்து ஆர்எம்எஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து நல்ல கொஷின்ஸுங்க. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, அது மாதிரி ஏசி ஜென்ரேட்டர், அது மாதிரி ஒரு கரண்ட் இருக்கும். ஏசி கொஷின் வந்து இந்த லெசன்லேருந்து ஃப்ரீக்வன்சி கியூ ஃபேக்டர்ஸ் கொஷின் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். அதெல்லாம் படிச்சுக்கோங்க. முக்கியமாக இதில் வந்து நீங்கள் அந்த சோலினாய்டு, எல்சி சர்க்கியூட், அது மாதிரி நிறைய இதில் வந்து டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. 2 மார்க்ஸில் வந்து டயக்ராம் தேவையாது. நீங்கள் தியரி படித்தாலே போதும். உங்களுக்கு கொஷின்லேயே டயக்ராம் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் நீங்கள் டயக்ராம் லேசாக பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பலாம் பண்ணுறீங்க. இதில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எப்படி படிக்கணும்னா ஈஸியாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த படிச்சுக்கோங்க. 4th கொஸ்டின் அந்த 5th கொஸ்டின் மட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போயிருங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கிற கொஸ்டின். இதெல்லாம் 4th கொஸ்டின் 5th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் வந்து உங்களுக்கு வந்து நான் கம்மியான டைம் தான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இதுலேயும் வந்து நிறைய ஏசி ஜென்ரேட்டர், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு, 3 ஃபேஸ் ஜென்ரேட்டரு, அது மாதிரி உங்களுக்கு பிரித்து நிறையா வந்திருக்கும். உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எல்லாத்தையும் படித்து பாருங்கள். நான் கொடுத்துருக்க மட்டும் நல்லா தரவு பண்ணி மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். நான் வந்து நிறையா கொடுக்கல பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் இசிஇ, ட்ரிபிள்இ அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்க்யூட் டயக்ராம்லாம் கேட்பாங்க. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக தான் 12லேயே வந்து இப்படி கொடுக்குறாங்க. ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் எப்படி கேட்பாங்கன்னா இவங்களுக்கு இப்படி இந்த ஆர்எல்சி சர்க்யூட் மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. போன வருஷத்துக்கு கண்டிப்பாக கேட்டாங்க. ஆர்எல்சி சர்க்யூட் கேட்காம இருந்திருக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த மூணு டயக்ராம் இருக்கும் ஆர்எல்சி சர்க்யூட்டில், அந்த 3த்தையுமே போட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கண்ணை மூட்டு 2 மார்க் போட்டுருவாங்க. மிச்சம் இருக்கிறது எல்லாமே அந்த தியரியும் அந்த ஈக்குவேஷன் தான். ஈக்குவேஷன் போட்டாலே உங்களுக்கு அடுத்த 2 மார்க் வந்துடும். தியரிக்கு 1 மார்க் தான். நீங்கள் தியரியை போட்டு வரதான் படிக்காமல் அந்த ஈக்குவேஷன் அண்டு அந்த சர்க்யூட்ஸ் டயக்ராம்ஸ் மட்டும் நீங்கள் தரவை படிச்சுக்கோங்க போதும். இப்போ நம்ம 5th லெசன் போகிறோம். 5th லெசனை நான் ஃபஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இண்டெக்ஸில் 4th லெசன் பற்றி நான் குறித்து வந்துடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் இப்படி பண்ணுறான்னு ஸ்கிப் பண்ண சொல்கிறான்ட்டு. என்னால் அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரில. யாருக்காச்சும் தெரிஞ்சால் கமெண்டில் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிடுங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு எடிட் பண்ண தெரியாது. நான் சும்மா இருக்கிற வீடியோஸ் அப்படியே எடுத்து கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போட்டுட்ருக்கேன். சரி வாங்க நம்ம லெசனுக்குள்ளே போகலாம். 5th லெசனுக்குள்ளே வந்தாச்சு. இதில் எதையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறீங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் லெசன், குட்டியோண்டு லெசன் இது. இதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சிட்டிங்கன்னா ஒரு லெசன் தரவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெளிவாக சொல்லலாம். மிச்சம் எப்படி பார்த்தீங்கன்னா மற்ற லெசன்ஸில் எல்லாருமே 20-30 கொஷின்லாம் இருந்திருக்கும். இதில் வெறும் 5, 10, 8 அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதை மட்டும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. நான் இப்போ பின்னாடி பேக்ரவுண்டில் வந்து நான் குறிக்கிறத நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதில் வந்து நான் எப்படி ஸ்டெப்ஸ் எப்படி குறிக்கிறது அப்படின்னு ஈஸியாக கொடுத்துருக்கேன். பாருங்கள், நான் எல்லா கொஷினையும் விட்டுருவேன். 6th கொஷின் வரை எல்லாத்தையும் விட்டு போயிருக்கேன். எல்லா கொஷினும் குறிச்சிடனா இல்லைங்க. ஏன்னா இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன்ஸு. நான் இதில் வந்து எது ரொம்ப நீங்கள் எஃபெக்ட் போட்டு படிக்கணுங்கிறதையும் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது மட்டும் நீங்கள் ரொம்ப எஃபெக்ட் போட்டு படிங்க. எப்படின்னா ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதை நீங்கள் எப்போ உங்களை அடித்து தூக்கத்துலேருந்து அடித்து எழுப்பி கேட்டாலும் நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் தர பண்ணிச்சிங்க. உங்களுக்கு தியரி தெரியலையா, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்னா அந்த காஸ் எலிமினேஷன் மெத்தட்லேருந்து வந்து பிரிச்சிருக்காங்க. அந்த ஈக்குவேஷன் வந்து உங்கள் மைண்டில் அப்படியே டப்னு மைண்டில் ஓடணும். அந்த ஈக்குவேஷன் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு நீங்கள் கவலைப்படாத, நீங்கள் 80க்கு மேலே மார்க் எடுத்துடலாம் ஈஸியாக. 80க்கு மேலே சம்டைம் நான் குறித்ததே நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்களா, தியரி ஓரளவுக்கு தெரியுமா, நீங்கள் சம்டைம் வந்து உங்களுக்கு 1 மார்க் கம்பல்சரி சம்மில் போகுதா, அதுவும் போயிட்டுன்னு வச்சிங்களேன், அதை நான் கொடுத்துருவேன். இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் கான்ஃபிடன்ஸ் இல்லைனா 90+ கன்ஃபார்ம் 90+ நீங்கள் வாங்கலாம்.
நான் சொல்கிறேன் பார்த்துங்க. 5th லெசனை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. 5 மார்க் மட்டும் வேணும்னா 1, 2 நீங்கள் ஸ்கிப் நான் சொல்ல மாட்டேன்னா நீங்கள் 5 மார்க்ஸும் எல்லாத்தையும் படிச்சிருங்க. அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், எமிஷன் ஸ்பெக்ட்ரம் இதெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானதுங்க. நீங்கள் தியரியாக தான் இருக்கும். நீங்கள் டயக்ராம்ஸும் தெரியும் இப்போ படிச்சிடணும். ரொம்ப முக்கியமான லெசனுங்க. 5 மார்க் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சிருங்க போதும். 5th லெசன் மட்டும் 5th லெசனை நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு லெசன் நீங்கள் தரப்படி இருக்கலாம். எப்படி கொஷின் கேட்டாலும் சாய்ஸில் விட முடியாது. உங்களால் 5th